கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி முதல் ஜூலை 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 52 நாட்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமரப்போவதனால கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 11வது ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி தொழில்காரகன் சனி பகவான் ஆவாருங்க. கும்பம் ராசிக்குள்ள அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதயம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக கும்பம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குடும்பத்தின் மேலே அளவற்ற பாசம் கொண்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் ராசிக்காரர்கள். அதே போல் மனைவி மீதும் அதிக ஒரு பாசம் அப்படிங்கிறது இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தற்பெருமை பேசக்கூடியவர்கள், தற்புகழ்ச்சி பேசக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் கும்பம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அதே போல் திடீர் பணக்காரர்கள் அப்படின்னா அதுவும் கும்பம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாங்க. 12 ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வாழ்க்கையில் ஒரு உயரத்தை தொடக்கூடியவர்கள் அப்படின்னா அது கும்பம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அதே போல் இந்த வெட்டி பேச்செல்லாம் பேச மாட்டாங்க கும்பம் ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் இறுதி காலம் வரை உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். சரி, ஓகே, கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஒரு மனிதனுடைய உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். அதாவது வீரத்திற்கும் தைரியத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா காரகம் உள்ளவர் செவ்வாய் பகவான். ஒருவர் அதிகார பதவியில் ஆணையிடப்படக்கூடிய பதவியில் இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும். அதாவது இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு யோகம், அதாவது ஒருவர் மிகப்பெரிய ஒரு நீதிபதியாக, மிகப்பெரிய ஒரு இராணுவ தளபதியாக ஒருவர் இருக்கணும் அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா நாட்டை ஆளக்கூடிய பதவியில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க. அதே போல் முக்கியமாக நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில், யூனிஃபார்ம் சார்ந்த துறைகளில், போலீஸு, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி போன்ற தீயணைப்புத்துறை போன்ற பதவிகளில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். அதே போல் பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவர் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். எலக்ட்ரிக்கல், ரியல் எஸ்டேட்டு, அதே போல் விளையாட்டு துறைகளெல்லாம் ஒருவர் சாதனை செய்யணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும். அதே போல் இளைய சகோதரர் பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாலும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும். முக்கியமாக மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சையில் ஒருவர் நிபுணராக இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தே தீரணும். ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன். அதே போல் ஒருவர் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறாரு, அதாவது நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னாலும் அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்குங்க. அதே போல் செவ்வாய்க்கு வேறு பெயர்களும் உண்டு. மங்களன், புஜன் என்ற அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். சரி, கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம்.
கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே செவ்வாய் வந்துட்டு ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு. கும்பம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 3க்கும் 10க்கும் அதிபதிங்க. அப்போது 3ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா 2024 நவம்பரில் இருந்து செவ்வாய் பகவான் வீக்காக இருக்கிறாரு. கும்பம் ராசிக்காரர்களுக்கு அவர் 3ஆம் அதிபதி பலவீனமாக இருக்கிறதுனால மனசில் தைரியமே குறைஞ்சிருந்திருக்கும். மனசில் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை வந்திருந்திருக்கும். வாழ்க்கையில் நம்மளால் இனிமே முயற்சி செய்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்திருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. வேலைக்காரர்களால் இப்போ வேலைக்காரர்கள் வச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு வேலைக்காரர்களால் ஒரு சில சிரமங்கள் இருந்திருக்கும். அதே போல் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு பெருத்த ஒரு சரிவுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதே போல் 3ஆம் அதிபதி பலவீனமாக இருந்ததுனால நீங்கள் எந்ததொரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி பார்த்தீங்க அப்படின்னா தோல்வியில் முடிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அந்த முயற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் 10ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தார். உத்தியோகத்தை பற்றிய ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 4-5 மாதமாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு. எந்ததொரு நேரத்தில் எந்ததொரு காலகட்டத்தில் நம்ம வேலைக்கு பிரச்சனை வந்துடுதோ அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. கிட்டத்தட்ட 4-5 மாதமாக. அதே போல் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்தணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெரியதொரு தடைகள்லாம் வந்திருக்கும். ஒரு கோவிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னா கூட அதில் நிறைய தடைகளை பார்த்துருந்துருப்பீங்க. அதே போல் எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த திறமையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையை பார்த்துருந்துருப்பீங்க கிட்டத்தட்ட 4-5 மாதமாக. அதே போல் உத்தியோகத்துலேயும் பிரச்சனை, மேல் அதிகாரிகளுடைய தொல்லை, இது எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வேலையை திடீரென விட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதே போல் ஒரு சிலருக்கு டீப்ரமோஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்குங்க 10ஆம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால. அதே போல் 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல நீச்சமாக இருந்ததுனால எதிரிகள் தொல்லை, எங்கே போனாலும் போட்டி, அதே போல் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்க முடியாத ஒரு நிலை, இது எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. கும்பராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 2024 நவம்பர்லேருந்தே. அப்போது கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் வந்துட்டு 6ஆம் இடத்துல நீச்சமாக இருந்ததுனால நீங்கள் எந்த முயற்சி பண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை முயற்சிகளிலும் தோல்வியை தான் பார்த்துருந்துருப்பீங்க 4-5 மாதமாக. அந்த நிலை என்பது மாற இருக்கின்றது. ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றார். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்க இருக்கின்றது கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அதாவது உத்தியோகத்தை பற்றின பயம் நீங்கிடும். உங்களுக்கு புது வேலை கிடைக்க இருக்கின்றது கும்பம் ராசிக்காரர்களுக்கு. ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு மனசில் நல்லதொரு தைரியம் வந்துடும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் ஆபரணங்கள், இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் இருந்த தொல்லைகள் நீங்கிடும் ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு. ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு நல்லதொரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் எல்லாம் கொடுக்கும். உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் எல்லாமே அதிகரிக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது செவ்வாய் பலவீனமாக இருந்ததுனால உத்தியோக ரீதியாக பிரச்சனை, அதே போல் கௌரவ பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருந்துருப்பீங்க. ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. அதே போல் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே 2023 இருந்தே ஜென்மசனி, 2023 ஜனவரியில் இருந்து பல பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க கும்பம் ராசிக்காரர்கள். இன்னும் சொல்லப்போனால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிறைய அனுபவ பாடங்கள் கிடைச்சிருந்திருக்கும். நல்லதொரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் வாழ்க்கையில். உங்களை பற்றி, உங்களுடைய சொந்தக்காரர்களை பற்றி, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பற்றி, உங்களுடைய இன்னும் சொல்லப்போனால் உத்தியோகத்தை பற்றி, உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்களை பற்றி எல்லாம் நல்லதொரு தெளிவாக தெரிந்து வைத்திருந்திருப்பீர்கள் இந்த 2 வருடத்தில் கும்பம் ராசிக்காரர்கள். அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஜென்ம சனியில் படாத அவமானமே இல்லை அப்படிங்கிற நிலை எல்லாமே இருந்திருக்கும். நிறைய பேருக்கு விசஜுரங்கள், நிறைய பேருக்கு உடம்புல அசதி, வயிறு சார்ந்த பிரச்சனை, இது எல்லாமே இருந்திருக்குங்க. ஆனால் ஜென்மசனி விலகிவிட்டது.
இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே இனிமேல் தீர்வு கிடைத்துவிடும். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மன அழுத்தம்ங்கிறது இருந்திருக்கும். அந்த நிலை எல்லாம் இனி மாறிடும். சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்திலே தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். யாரெல்லாம் வீடு கட்டணும், யாரெல்லாம் இடம் வாங்கணும், யாரெல்லாம் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். பொதுவாக பாதசனி காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடம் வீடு ஸ்தானம். அப்போது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருடமாகவே உங்களுக்கு வீடு இல்லைனா கூட இந்த பாதசனியில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் சனி பகவானால். அதே போல் குரு பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். இதுவும் உங்களுக்கு இந்த மன அழுத்தம் எல்லாம் முழுவதுமாக நீங்கும். உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார். கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபாதிபதியும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால. அதே போல் கும்பம் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து ஜூலை 23ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஆபரணங்கள் விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஜூலை 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வீட்டில் ஏதாவது ஆபரணங்கள் வச்சுருந்தீங்கன்னா திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கும்பம் ராசிக்காரர்கள் ஜூலை 20ஆம் தேதி டு 23ஆம் தேதி வரை ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் புது முயற்சி கூட தவிர்த்துக்கணும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போகணும். வேலையாட்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேலையாட்களால் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வருங்க. ஜூலை 20ஆம் தேதி டு 23ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க வீட்டுக்காரர்களில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபட்டு வருவது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.